பிரியமான சகோதர சகோதரிகளே, சாவை எதிர்கொள்ள எல்லாரும் ஆசைப்படுகிறார்களா? நிச்சயமா கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் உயிராக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை. உலகம் முடிய போது என்றெல்லாம் பேசிக்கிறாங்க. ஐயோ, முடிஞ்சா முடியட்டும், நம்ம காலத்துல முடியக்கூடாது என்றுதான் எல்லாருமே ஆசைப்படுகிறோம். ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவரை எதிர்கொள்ள வேண்டும், அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய உயிர் கடவுள் கொடுத்தது, நம்முடைய உறவுகள் எல்லாம் கடவுள் கொடுத்தது, உத்தியோகம் கடவுள் கொடுத்தது, எல்லாம் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக் கொண்டதாக இருக்க அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தானே. நிச்சயமா கொடுக்கணும் தான். ஸ்கூல்ல டீச்சர் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க, வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. பெரும்பாலான பிள்ளைகள் ஒழுங்காக வீட்டிலேயே அதை முடித்து விடுகிறார்கள். ஆனா ஏன்னா அது சில பிள்ளைங்க எழுதுறதில்லை. எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்கறது, கார்ட்டூன் டிவி, கிரிக்கெட் விளையாடுறது, அல்லது மேட்ச் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது. அங்க ஸ்கூலுக்கு திருப்பி போன உடனே ஹோம்ஒர்க் எழுதாத பிள்ளைங்களுக்குலாம் பயமா இருக்கும். எந்த நேரத்துல டீச்சர் கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ, சில நாள்ல கேட்கவே மாட்டாங்க. அதனால அன்னைக்கு கேட்கலையே, இன்னைக்கும் அதே போல கேட்காம விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க எதிர்பார்க்கும். ஹோம்ஒர்க் எழுதாத பிள்ளைங்க. இன்னும் சில எழுதிய பிள்ளைகள் டீச்சருக்கு ஞாபகம் மட்டும் சொல்லி டீச்சர் ஹோம்ஒர்க். அப்ப மற்ற பிள்ளைங்க என்ன சொல்லும்? பேசாம என்று அதை கண்ட்ரோல் பண்ணும். பேசக்கூடாது என்று சொல்லும். ஏனென்றால் செக் பண்ணாங்கன்னா மாட்டிக்கும் சொல்லிப்பாங்க. விவிலியத்துல மலாக்கி ஆகமத்துல ஆண்டவருடைய நாளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செப்பானியா இறைவாக்கினரும் அதை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படி பல இறைவாக்கினர், ஆமோஸ் இறைவாக்கினர் கூட ஆண்டவருடைய நாள், டே ஆஃப் தி லார்ட், ஆண்டவருடைய நாள் எது? ஆண்டவர் நம்மிடம் கணக்கு கேட்கிற நாள். அந்த நாளுக்கு நாம் எல்லாரும் தயாராக இருக்கணும். அப்படிதான் என்னுடைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. இந்த முதல் வாசகம் அந்த மலாக்கி ஆகமத்துல ஒரு 2 வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லி இருக்கிற செய்தியை பாருங்க. சில பேருக்கு ஆண்டவருடைய நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சில பேருக்கு ஆண்டவருடைய நாள் ரொம்ப வேதனையா இருக்கும். அதான் இறைவாக்கினர் சொல்லுகிறார், இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகிறது. சூளை மாதிரி அந்த நாள் எரியுமா பாருங்க. அப்போது ஆணவக்கார கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாக. கொடுமை செய்யாதீங்க, ஆணவமா இருக்காதீங்க, சருகு நெருப்புல எரிகிற மாதிரி எரிந்து போய்விடுவீர்கள், அழித்து விடுவீர்கள் என்று நமக்கு அச்சுறுத்துகிறார் பாருங்க. இந்த உலகத்திலே நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களை மதிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அன்பு காட்டணும், யாரும் கொடுமை செய்யக்கூடாது, நல்லதுதான் செய்யணும். அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையோ விட்டு வைக்காது முற்றிலும் சுத்தரித்து விடப்பார். விவசாயம் செய்யறாங்க, நல்லா அனுபவப்பட்டிருப்பார்கள். கொஞ்சம் அடியில ஒரு கிளைய வேற கொஞ்சம் விட்டு வச்சா கூட அது திருப்பி தொழில். அந்த வேற இருக்காதான் கிளையும் இருக்காதான் பாருங்க, அந்த அளவுக்கு அழிக்கப்படுவார்கள். படைகளின் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இறைவாக்கினர் மலாக்கி சொன்னார். ஆனா பாருங்க இன்னொரு, ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். கடவுளுக்கு பயந்து நீ நல்லது செய்யும் போது உண்மையாகவே உன் மீது நீதியின் கதிரவன் எழுவான். எத்தனையோ பேர்
துன்பப்படுகிறார்கள். இருந்தாலும் தப்பு செய்ய தயங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? கடவுள் பார்த்துவாரா? கடவுளுக்கு நீ பயந்து நீ நல்லது செய்தால் உன்மீது நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்குமாப்பார். அப்படிப்பட்ட மனிதன் வந்து மற்றவர்களுக்கு நலம் அளிக்கின்ற மருந்தாகவே அவன் இருப்பான். இதுதான் ஆண்டவருடைய நாளை பற்றி பாருங்கள். இறைவாக்கினர் மலாக்கி நமக்கு சொல்வதுப்பார். இந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசுகிட்ட வந்து எல்லாரும் எருசலேம் தேவாலயத்தை பற்றி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. பாருங்க எப்படி விதமான சலவைகளால் கட்டியிருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் இவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க, பைபிள்ல சொல்லியிருக்கு, கவின் மீது கற்கலாம், ஒரு கவிதை மாதிரி இருக்குதான் அந்த கற்கள். அங்கே இருக்கிற நேர்ச்சை பொருட்கள் எல்லாம் மிக மிக அழகாக இருக்கிறது. ஆண்டவர் இவ்வளவு அழகா இருக்குதே என்று ஆண்டவரிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியே சூரிய ஒளி அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய கற்கள் மீது பட்டால் அப்படியே பிரகாசமாக ஒளிர்விடுமா, அவ்வளவு அழகா இருந்தது. அந்த காலத்தில் உலக அதிசயங்களிலே வந்தால் அந்த எருசலேம் தேவாலயம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்ச நாள் இருந்த இந்த கோயிலுடைய இந்த கல்லெல்லாம் ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாத மாதிரி அழிஞ்சு போயிடும் போது இந்த வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்காதீர்கள், நீங்கள் தூய வாழ்வு வாழவில்லை என்பதற்காக இதனுடைய அழிவு அண்மையில் தான் உள்ளது. அதே போல நடந்தது. ஒரு நேரத்துல லூக்கா எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்ட பிறகுதான் இந்த நற்செய்தி எழுதினார். ஆண்டவர் சொன்னார், சொன்ன மாதிரியே நடந்தது பார்த்தீங்களா? ரோமானியர்கள் வந்தார்கள், எத்தனையோ ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு கட்டின கோயில் இடிச்சுட்டு போயிட்டாங்க, தரைமட்டமாகிட்டாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், எது முக்கியம்? தூய வாழ்வு வாழ வேண்டியது முக்கியம். நீயே கடவுளுடைய கோயில் என்பதை உணர்ந்து வாழ வேண்டியது முக்கியம். கற்களால் கட்டப்பட்ட கோயிலை விட இறைவனால் உருவாக்கப்பட்ட நீ கோயிலாக இருக்கிறாய், அதை மறந்து வாழாதே என்பதற்காக தான் ஆண்டவர் சொன்னார். அவருடைய பாவங்களின் நிமித்தம், அநியாயத்தின் நிமித்தம், அட்டுழியங்களின் நிமித்தம் எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. அதே சமயத்தில் ஆண்டவர் இன்னொன்றையும் சொன்னார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இங்க இருக்கார், இங்க இருக்கார், ஏன்டா அங்க வா, எதனையோ சபைகளில் கூட அப்படிதான் பேசுறாங்க. அதெல்லாம் நம்பி ஓடாதீங்க, எதையும் நம்பி இப்படியெல்லாம் ஓடாதீர்கள். எது உனக்கு முக்கியம்? என்னுடைய வார்த்தையை நம்பி அதன்படி வாழ வேண்டியது முக்கியம் என்று ஆண்டவர் சொன்னார். பல சமயங்களில் நாம் சொல்றோம், ஆண்டவரே நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு துன்பத்துக்கு மேல் துன்பமா இருக்குதே, என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீரவில்லையே, தீராத நோயெல்லாம் வருகிறதே, அநியாயம் செய்கிறவர்கள் நன்றாக வாழ்வது போல இருக்கிறதே. ஆண்டவர் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்ற செய்தி என்ன தெரியுமா? மக்கள் உங்களுக்கு எதை செய்வார்கள், நீங்க என்ன செய்யணும்? நீங்க மனம் தளரக்கூடாது, நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும், தொடர்ந்து நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்ன செய்வேன்? நான் உங்களோட. மக்கள் உனக்கு என்ன செய்வாங்க, நீங்க என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்வேன், அதைத்தான் இந்த நற்செய்தி பகுதி அழகாக சொல்லுது. என்ன பேசணும் அப்படின்னு யோசிக்காத, நான் உனக்கு ஞானத்தை அருள்வேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், அழிவிலிருந்து உன்னை மீட்பேன், உனக்கு நிம்மதியை கொடுப்பேன், ஆறுதலை கொடுப்பேன், இறுதி வரை நம்பிக்கையிலே நிலைத்திரு. நீ கூட நீங்க அதான் ஆண்டவர் இந்த திருப்பலியில பங்கெடுப்பதன் வழியா இந்த செய்தியை தான் சொல்கிறார். மனம் தளர்ந்து விடாதீர்கள், இறுதி வரை நிலைத்து நிற்குங்கள், துன்பங்களை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய கஷ்டம். ஆண்டவர் இருந்தால் எல்லா கஷ்டமுமே ஒன்றும் இல்லை, தூசி. பவுலடியார் சொல்வார், இம்மை காலத்திலே நாம் படுகிற துன்பங்கள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்த போகிற முடிவில்லா மாட்சிமைக்கு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லுவார். 10 வருஷம்
15 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடவுள் வெளிப்படுத்த போகிற மகிமைக்குமா இவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்றார். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இப்படி எல்லாம் கஷ்டங்கள் இருக்கும், வேதனை இருக்கும், எத்தனையோ அறிகுறிகள் இருக்கும். மனம் தளர்ந்து விடாதே, இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும். சில பேர் என்ன செய்யணும், நல்லா ஆரம்பிக்கணும், அப்புறம் வர வர மாமியா கழுது போல ஆன கதையா கொஞ்சம் கொஞ்சமா மோசமா போயிடுறாங்க. சில பேர் இப்படி இருந்தாலும் இப்படி மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை. இந்த பையன் நல்லா இருந்தானே, இந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு, கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பேன். உன் குடும்பத்தில் இருந்து உனக்கு துன்பம் வர ஆண்டவர் சொன்னார். சொந்த குடும்பத்தாரே உனக்கு காட்டி கொடுப்பாங்க, உனக்கு எதிராக பேசுவாங்க, உனக்கு கெட்டது செய்வாங்க. நான் கூட கவலைப்பட, அவங்க எவ்வளவு வேணாலும் செய்யும், உனக்கு எல்லா விதமான துன்பத்தையும் கொடுப்பார். நான் உன்னோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? இந்த 2வது வாசகத்துல நாம் வாசிக்க கேட்ட தெசலோனிக்கே மக்களை போல ஆண்டவருடைய நாள் வருதுப்பா, உலகம் முடியுதுப்பா, நம்ம வந்து இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம், எந்த வேலையும் செய்ய வேணாம், அங்க போய் கதை பேசுறது இங்க போய் கதை பேசுறது ஒன்றும் செய்யாம பாரசைட் ஒட்டுண்ணிகள் மாதிரி மத்தவங்க உழைப்புல வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. சில பேருக்கு அப்படித்தான் செய்து கொண்டே இருக்காங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன மாதிரி இருக்க. பவுல் என்ன சொல்றாரு, நானே வந்து நற்செய்தி அறிவிச்சாலும் என் கையால் பாடுபட்டு உழைத்தேன். யாருடைய சாப்பாடுலையும் நான் வந்து சும்மா சாப்பிடல, ஓசியில சாப்பிட்டு நான் வாழவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய நாள் வந்து அதுன்னு சொல்லிட்டு உலகம் முடிய போகிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கடவுளை மறந்து விடாதீர்கள். அன்றாடம் நீங்கள் உழைக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டும், அப்போதான் நீங்கள் சாப்பிட வேண்டும். உழைக்க மனம் இல்லாத யாருமே சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுங்க. உழைக்க மனம் இல்லாத யாருமே சாப்பிடவே கூடாது. ரொம்ப தெளிவான செய்தி. சென்னையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி வரும், ஒரு கூடையில இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு, கிரவுண்ட் நட்ஸ் எடுத்துக்கிட்டு வரும். நான் உரிக்காத முழு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு வரும். அது வந்து குறைஞ்சது 85 வயசுக்கு மேலேயாவது இருக்கும், எனக்கு தெரியும். நல்லா கூண் ஒழுந்த உடம்பு தான், கரையெல்லாம் பார்த்து கொண்டே தான் அது வந்து அந்த கூடையை தூக்கிட்டு வரும். அந்த பாட்டிகிட்ட நான் வந்து ஒரு தடவை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க என் பாட்டி, 75 வயசு இருக்கும், ஏமா இப்படி கஷ்டப்படுறேன்? இல்லை சாமி, என் கையால் கொஞ்சம் நான் வந்து சம்பாதிச்சு நான் வந்து என் பேர பிள்ளைங்களுக்கு காசு இருந்ததுன்னா அதை நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு. 85 வயசுலையும் அந்த அம்மாவுக்கு உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. நான் வந்து சரி இப்போ வந்து சரி போனா ஒரு பாட்டி இந்த 20 ரூபா வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி 20 ரூபா நான் அவங்களுக்கு கொடுத்தேன். உடனே அந்த பாட்டி அதை வாங்கிக்கிட்டு பேசாம போயிருக்கலாம். அந்த கூடையை கீழே வச்சுட்டு 2 கையால் அள்ளி இந்த சாமி வச்சுக்கன்னு சொல்லி வேர்க்கடலை அள்ளி என் கையில வந்து கொடுத்துச்சு பாருங்க. அது கூட என்னன்னா இலவசமா வாங்கிறதுக்கு அந்த பாட்டிக்கு மனசு இல்லை பாருங்க. இன்னும் அந்த நிகழ்ச்சியை நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. உழைக்க மனமில்லாத யாரும் முன்னலாகாது. சில பேர் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்கிறாங்க, அல்லது கூட்டு குடும்பத்துல மருமக வந்துடுச்சு, மாமியார் இருக்காங்க, 60 வயசு தான் ஆகுது. இந்த அம்மா வீட்டை விட்டு எழுந்திருக்காது, காய்கறி நறுக்கி கொடுக்காது, எதுவும் கொடுக்காது, சாப்பாடு மட்டும் உட்கார்ந்து இடத்துக்கு வர சோம்பேறிங்க. ஒரு நாள் ஆன வேலையை ஏதாவது செய்ய, பிள்ளைகளை பார்த்துக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். 90 வயது வரை உழைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன்,
60 வருஷத்துக்கு மேல சென்னையில வேலை செய்யறாரு பாருங்க. அவருக்கு 10ஆம் தேதி 3 நாள் முன்னாடி 90வது பர்த்டே கொண்டாடினார். இன்னைக்கு கூட அவர் டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து வாக் போயிட்டு வராரு. நிறைய எழுதுனாரு, நிறைய படிக்கிறாரு. 90 வயசுல ஒரு மனுஷன் இவ்வளவு சேவை செய்யறாரு பாருங்க. சென்னையில இருந்து சில பேர் வந்து ஒண்ணுமே செய்யறதில்லை, எல்லாம் 50 வயசாக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்று பேசாமல் இருக்காதே. வாழ்கிற நாளெல்லாம் முன்னால் ஏதாவது செய்ய முடியாது. சிறு பிள்ளைகளை பார்க்கப்படக்கூடிய பெரியவங்க சொல்ல, பெரியவங்களுக்கே எப்படின்னா சிறு பிள்ளைகளுக்கு எப்படி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாம். கடவுள் வெற்றியை பார்ப்பதில்லை, பிரமாணிக்கமாக நீங்கள் உழைக்கிறீர்களா என்பதைத்தான் கடவுள் பார்க்கிறார். நீ கஷ்டப்பட்டு படித்து 80 மார்க்கு வாங்கினால் போதும், படிக்காமல் 100 மார்க் வாங்குபவரை இல்லை, நீதான் கடவுள் முன்னிலையில உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. கடவுள் நம்மிடம் கடின உழைப்பை எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற கடவுளை மனத்தில் வைத்து நாம் எல்லாரும் வாழ வேண்டும். வாழ்ந்த நாட்களிலே நல்லது நினைத்து, நல்லது பேசி, நல்லது செய்து வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய நாள் மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஆண்டவருடைய நாளை நாம் தகுந்த முறையிலே எதிர்கொள்ளுமாறு அன்றாட நம்பிக்கையை நிலைத்திருந்து கடின உழைப்போடு வாழ்வோம். ஆமென்.